அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் மாங்கோடைய சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்ச படம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 11 எபிசோட் பார்த்துப்போம். அந்த எபிசோட பார்க்கறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தது எனக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் போடுங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையாக பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவும் செம்ம கூஸ் பம்லாம் காத்துட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இப்ப எந்த எபிசோட்ல சின்னாவும் வேணாண்டி அப்ப அவளோட ஃப்ரெண்டும் சின்னா நீ அமைதியாரு, நான் ஒரு ரேங்கர் தானே, நான் அவைக்னிங் செய்யப்பட்ட ஆளு தான், கண்டிப்பா என்னால முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல நான் போராடுறேன். என்ன அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா, எனக்கு என்னன்றது புரியல. பட் இருந்தாலுமே பவர்ஃபுல்லான அந்த ஆளை நம்ம போட்டு தள்ளி ஆகணும். இவகிட்ட தான் அந்த பிரசன்ஸ் உணரப்படுதுன்னு சொல்லிட்டு அவ ஜின்னாவை பார்க்க இந்த பொண்ணு மேலதான் வருது. எவ்வளவு பஸ்ட் கொள்றன்னு சொல்லிட்டு அவன் கொல்லான்னு போகவும் அடுத்த நிமிஷமே இவங்க பயந்துட்டு இருக்கு. வந்த அட்டாக்கம் அப்படி நின்றுடுது. என்னடான்னு சொல்லிட்டு அவரை கண்ணு தந்து பார்க்க பார்த்த ஹீரோவோட ஆளு வந்து அதுல பிடிச்சி நிறுத்துவான். உண்மையிலே வெறியா இருக்கும் இந்த சீனு. இது கண்டிப்பா ஜின்வுவால வேலையான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காவேன். அடுத்த நிமிஷமா அந்த ஹையா இருக்கும் அந்த காப்ளினா ஸ்வைட்டி அடிக்க தளறு செதறிய போகுது. இதுக்கு அந்த இடத்துல பறக்க விடுறான் அவன். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்து ஷாக்காவை பார்த்தா 3 பேர் வெளியே வந்துட்டானுங்க. இப்ப அட்டாக் பண்ண தயாரா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டஞ்சனுக்குள்ள வந்த உடனே எங்க பாருங்க இந்த இடத்துல 2 தலை இருக்கிற ஓகரே வந்து இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் அழிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. அதுக்கப்புறம் அந்த அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே பார்க்கும் தன்னோட ஷீல்டை பயன்படுத்தி தடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு டிஃபென்சர்ன்ற முறையில அது எல்லாமே அந்த இடத்துல ஒர்க் ஆகின்னு இருக்கும் போது அவ சிக்னல் கொடுக்க மத்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. யான்டியும் சும்மா இல்லாம அவன் பக்கத்துக்கு போயிட்டு அட்டாக் பண்ண அவன் உண்மையிலே பிரமாதாங்க. அவங்க எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆல்ரைட் கார்ஸ் நான் இதை பாத்துக்கிற டேமேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதோடைய கண்ணியை நோண்டி விட்டுறான். அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாரும் கூட போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஐடியா போட்டு கொண்டுறாங்க. அதை கூடவே அந்த மேஜர்ஸும் ஹெல்ப் பண்ண மேஜர்ஸ் எல்லாருமே அதை பொசிக்க விட்டுல அதோட அது செத்துருது. பார்க்கவும் நான் மட்டும் ஷாக் ஆகுறான். நான் எதிர்பார்க்கல இந்த ஒரு ரைட் ரொம்பவும் இப்படி இருக்கும்னு. கண்டிப்பா ஈஸியா முடியும்ன்றது இதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா 2 தலை இருக்கிற ஓக்ரேலாம் இந்த இடத்துல வரணும் போது பயங்கரமா இருக்கு. ஹீரோ கிட்ட அவனும் கேக்குறான், ஏன் சஞ்சன் போ இந்த மாதிரியான 2 தலை இருக்கிற ஓக்ரேஸ்க்கு ஆல்சோ டிஃப்ரெண்டான நேம் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியல, அது என்னது? அதுதான் கிரேவ் கீப்பர்ஸ். சரியா சொன்னீங்க, அவங்க எல்லாருமே தான் இந்த டஞ்சனுடைய பாஸை பாதுகாக்கிறவங்க. இருந்தாலுமே இன்னைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த டஞ்சனுடைய என்ட்ரன்ஸ்ல அதிகப்படி ஆயிடும் போல. அப்புறம் பார்த்தா அண்டர்டோடைய ஆர்மி அந்த இடத்துக்கு வந்து தயாரா இருக்கு. வாங்க காய்ச்சி இவனுங்களை ஒரு கையில நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கம் தயாரா இருக்கு. அவங்களும் யோசிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுதுப்பா, நம்மளெல்லாம் முடிச்சிட்டு போகுது. ஹீரோவும் மனத்துக்குள்ளேயே வச்சுக்கிறான், என்ன இவங்க ஹை ரேங்க் டயர் இருக்கிற எஸ் ரேங்க் டஞ்சனுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கொரிவியாவுடைய டாப் 5 இருக்கிற மேஜர் கில்ட்ல இவங்களும் ஒருத்தங்க. நான் எதிர்பார்க்கல எப்படி இருப்பாங்கன்னு. அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஜின்னா வந்து ஹீரோவை கூப்பிட்டுருப்பான் பயத்துல. அந்த பயத்தை கண்டு இப்போ ஹீரோக்கு சென்ஸ் ஆகுதுனால அவனும் இப்ப நான் உடனடியா போயாகணும். சரிப்பா இருக்கு, அர்ஜென்டான ஒரு வேலை வந்துருச்சு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இப்பயே என்னையா பேசுற, இப்பயே கிளம்புறேன்ற, எங்களை டேஞ்சரஸான இடத்துல எப்படியோ விட்டு போறேன், நான் உன்னை நம்பிதான் இந்த இடத்துக்கு வந்தேன், உனக்கே தெரியும்ல. அவன் உதவும் சரிதான், பட் இருந்தாலுமே இப்போதைக்கு என்னுடைய உதவி ஒருத்தங்க தேவை, அவங்கள நான் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். என்ன அதனால திரும்ப கூப்பிடாதீங்க. இப்போதைக்கு என்னுடைய ஆளை இந்த இடத்துல நான் வேலைக்கு விட்டு போறேன். என்னது என்ன அவனை வச்சிருக்க, இவனை எதுக்கு இந்த இடத்துக்கு வர வச்சேன்னு சொல்லு. நிச்சய சஞ்சிருங்கோ வாய்ப்பே இல்ல, இவன் ஜேஜோ ஐலாண்ட்ல உங்க கூட சண்டை போட்டவன் தானே. சரியா சொன்னீங்க, இப்பெல்லாம் அவனை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது, நான் இப்ப போய் ஆகணும். என்னோட இடத்துல இருந்து இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஹீரோ போறதுக்கு முன்னாடி பெரோக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறான், இங்க பாரு இந்த இடத்துல என் கூட வந்திருக்க இந்த மொத்த ஹியூமன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற, கூடவே யாரையும் நீ காயப்படுத்த கூடாது. அப்ப மத்தவனை நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனு கேட்க, என்ன பண்ணணும்ன்றதுக்கு உனக்கே தெரியும், கொன்னுடு ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அவன் கத்துதல இவனுங்க உள்ளவே பதறானுங்க. அதுக்கப்புறம் பெரோ வந்து தன்னுடைய ஷேடோ ஆர்மியை வர வைக்க, கிங் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட படம் இருந்தா போதுமா, கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல இருந்தாலே போதும். 20 நிமிஷம் உண்மையிலேயே இவர் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொன்னாரு, எப்படி போவாரு? இந்த மாசம் எங்களை எதுனா பண்ணிடுச்சுன்னா, இங்க பாருங்க நான் இந்த இடத்த விட்டு அர்ஜென்ட்டா கிளம்ப போறேன், அதனால என்ன தொல்லை பண்ற வேலை வச்சுக்காதீங்க, வேற எதுனா கேட்கணுமா, யாரை தான் விட்டு போறேன்ற, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணீங்க சொல்லிட்டு அவன் கட்டுப்புல இவங்க பயத்துல இருக்காங்க. இரவும் நான் ஷேடோ எக்ஸ்சேஞ்சுக்கு நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணும், அது பார்த்தா 1 மணி நேரம் 42 நிமிஷம் போட்டிருக்கேன். அப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போயிடணும். அப்படி அவன் இந்த இடத்த வேகமா மிஸ்ஸஸ் சாங் என்ன அதுக்குள்ளேயே போயிட்டு இருப்பாரா, பாஸ் நம்ம இங்க வேலையை பார்ப்போம், அவரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, சரி ஓகே நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க அவன் அந்த போயிட்டு இருக்கும் போது நான் சென்ஸ் பண்ண அந்த சென்ஸ் ஜின்னாவோடைய
பாதுகாப்புக்காக வச்ச அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தான் கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்கள அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு சீக்கிரமா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு முன்னாடி 100 ஆர்மி இன்னொன்னு கூட்டமா இருக்கு. ஹீரோ கடுப்புல டேய் இலை பொறுத்தவனுங்களா என் வழியில குறுக்கிடாதீங்க நகர்ந்து போயிடுங்க சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த ஸ்கெலிட்டன் எல்லாமே அப்படியே தரையில முட்டி போட்டு ஹீரோவுக்கு தலை வளர்ந்துக்குங்க. ஹீரோக்கு என்னடா இங்க நடக்குது? அப்பனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நான் ஹை கிளாஸ் நெக்ரோமேன்ஸரா இருக்கிறதுனால இந்த 100 ஆர்மி என்னால கமெண்ட் பண்ண முடியுது. நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் பார்த்துட்டு இருக்க கைசில பயன்படுத்தி ஹீரோவும் அந்த சீக்கிரமா பறந்து போறான். அவன் வெளியே வந்து அடுத்த நிமிஷம் மக்கள் எல்லாரும் அங்க பாருங்க அது சஞ்சின் வெளியே போயிட்டு இருக்காருன்னு சொல்ல, நான் என்னோட சிஸ்டரை பாதுகாத்தே ஆகணும். கைசல் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா பறந்து போ, வேகமா போன்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் கொடுக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இருந்தா இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருமே நம்புறேன். கடைசியில் நம்ம ஹீரோட மாஸ் என்ட்ரி எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட ஒன்றும் கோதுமாமா போறதுனால முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹாப்பி அமைஞ்சு போடுங்க, நானும் பார்த்து செஞ்சுறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.